வெளிநாட்டுக்கு தப்பிய விஜய் மல்லையாவும் நிரவ் மோடியும் பல ஆயிரம் கோடி ரூபாய் மக்கள் பணத்தை ஸ்வாகா செய்தவர்கள். விஜய் மல்லையா கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை 2005இல் துவங்கினார். சிறந்த சேவையை வழங்க நினைத்து 2006இல் IDBI வங்கியிடம் கடன் கேட்டார். மங்களூர் கெமிக்கல்ஸ் கம்பெனிக்காக வாங்கிய கடனை திரும்பச் செலுத்தாததால் கடன் தர IDBI மறுத்தது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஸ்டேட் வங்கி உள்ளிட்ட மற்ற பல வங்கிகளை அணுகி சாமர்த்தியமான வழிகளில் கடன்களை வாங்கி குவித்தார். IDBI வங்கியும் மனதை மாற்றிக்கொண்டு அள்ளி கொடுத்தது. பல வங்கிகளில் குறுக்கு வழிகள் மூலம் ஆயிரக்கணக்கான கோடி கடன் வாங்கினார், திரும்பச் செலுத்தவே இல்லை. 2009இல் கடனும் வட்டியும் சேர்ந்து பல ஆயிரம் கோடியாக உயர்ந்தது. 2010இல் கடனை திரும்பச் செலுத்த 9 மாத கெடுவை வங்கிகள் விதித்தன. மல்லையா அசைந்து கொடுக்கவில்லை. காரணம், அப்போது அவர் MP. வங்கிகள் மௌனியாக இருந்தன. கடனை மட்டுமல்ல, விமானிகள் உள்ளிட்ட கிங்ஃபிஷர் ஊழியர்களுக்கு சம்பளமும் கொடுக்கவில்லை. கிங்ஃபிஷர் தள்ளாடியது. 2012இல் கிங்ஃபிஷர் உரிமத்தை மத்திய அரசு ரத்து செய்தது. 2013இல் பணத்தை தந்துவிடுவதாக மல்லையா உறுதியளித்தார். சொன்னபடி நடக்கவில்லை. 2014இல் மல்லையாவை கடனை திரும்பச் செலுத்தாதவர் என வங்கிகள் அறிவித்தன. 2015இல் கடன் 9091 கோடியாக உயர்ந்தது என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அறிவித்தார். பல மோசடி வழக்குகள் தொடரப்பட்டன. கடனை வசூலிக்க வங்கிகளுடன் சேர்ந்து மத்திய அரசும் நடவடிக்கைகளை எடுத்ததால் மல்லையா கடும் நெருக்கடிக்கு ஆளானார். 2017 மார்ச் 3ஆம் தேதி லண்டனுக்கு தப்பினார். மல்லையா மோசடியில் இருந்து மாறுபட்டவர் வைர வியாபாரி நிரவ் மோடி. பொதுத்துறை வங்கியான பஞ்சாப் நேஷனல் வங்கியில் மட்டும் 12,000 கோடி ரூபாய் மோசடி செய்தார். எப்படி செய்தார்? ஒரு வங்கி தனது வாடிக்கையாளர் வெளிநாட்டில் உள்ள இந்திய வங்கிகளில் கடன் பெற லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் எனப்படும் உத்தரவாதம் வழங்குவது வழக்கம். மும்பை PNB வங்கியில் உள்ள நிரவ் மோடிக்கு நெருக்கமான 2 களவாணி அதிகாரிகள் எந்த விதிமுறையையும் பின்பற்றாமல் LOE உத்தரவாதத்தை நிரவ் மோடி கம்பெனிகளின் பெயரில் வழங்கினர். அதை பயன்படுத்தித்தான் வெளிநாடுகளில் உள்ள இந்திய வங்கிகளில் நிரவ் மோடி கடன் பெற்றார். 2008லேயே நிரவ் மோடியின் லீலைகள் துவங்கியது. முதல் LOUவை பயன்படுத்தி 850 கோடி ரூபாயை கடனாக பெற்றுள்ளார். தொடர்ச்சியாக 7 ஆண்டுகளில் நூற்றுக்கணக்கான LOE உத்தரவாதங்கள் மூலம் 12,000 கோடி ரூபாயை ஸ்வாகா செய்துள்ளார். பஞ்சாப் நேஷனல் வங்கியின் நெட்வொர்க் சிஸ்டம் இன்னமும் முழுவதுமாக கம்ப்யூட்டர் மயமாக்கப்படவில்லை. இதை நிரவ் மோடியும் களவாணி அதிகாரிகளும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டனர். மோசடிக்கு உதவிய அதிகாரிகளுக்கு வைர நகைகளை நிரவ் மோடி பரிசளித்துள்ளார். களவாணி அதிகாரிகள் ஓய்வு பெற்ற பிறகே, அதாவது 2018 ஜனவரியில்தான் நிரவ் மோடியின் மோசடி வெளிச்சத்துக்கு வந்தது. 2018 பிப்ரவரி 5ஆம் தேதி நிரவ் மோடி மீது CBI வழக்கு போட்டது. 2018 பிப்ரவரி 14ஆம் தேதி நிரவ் மோடி 12,000 கோடி ரூபாயை மோசடி செய்ததாக பஞ்சாப் நேஷனல் வங்கி புகார். பிப்ரவரி 15இல் CBI விசாரணை தீவிரமானது. சிக்கிக்கொள்வோம் என்பதை உணர்ந்ததும் நிரவ் மோடியும் வெளிநாட்டுக்கு தப்பினார். 18ஆம் தேதி நிரவ் மோடி பாஸ்போர்ட் ரத்து செய்யப்பட்டது. லண்டனில் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்த மல்லையா, நிரவ் மோடி இருவரையும் இந்தியாவுக்கு நாடு கடத்தி வர CBI மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அதன் காரணமாக 2017 ஏப்ரல் 18ஆம் தேதி மல்லையாவை லண்டன் போலீசார் கைது செய்தனர். 2018 டிசம்பர் 10ஆம் தேதி மல்லையாவை நாடு கடத்த லண்டன் கோர்ட் உத்தரவிட்டது. அவரை நாடு கடத்தும் இறுதி முடிவை இங்கிலாந்து அரசு இன்னமும் எடுக்கவில்லை. 2019 மார்ச் 20ஆம் தேதி நிரவ் மோடியை லண்டன் போலீஸ் கைது செய்து சிறையில் அடைத்தது. நிரவ் மோடியை நாடு கடத்த கோரும் வழக்கு விசாரணை லண்டன் கோர்ட்டில் மார்ச் 29ஆம் தேதி துவங்கியது. அப்போது மல்லையா, நிரவ் மோடி இருவரையும் மும்பை சிறையில் ஒரே செல்லில் அடைக்கலாம் என நீதிபதி யோசனை தெரிவித்தார். மல்லையா, நிரவ் மோடி இருவரையும் இந்தியா கொண்டு வந்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க CBIயும் அமலாக்கத்துறையும் மத்திய அரசின் வெளியுறவுத்துறையும் முழு முயற்சிகளை எடுத்து வருகிறது. இந்த உண்மைகள் புரிந்தும் புரியாதது போல சில தலைவர்கள் அரசு மீதும் CBI மீதும் பழி போடுவது அரசியல் லாபத்துக்காகத்தான் என்பதை சொல்லத்தான் வேண்டுமோ? என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க.
யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்னா உன்னை கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.